ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில் கோபுரங்களில் உயரமான முதல் 10 கோபுரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம இந்த பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் அவைலபிள் இருக்குது. அதாவது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் நல்ல தரமாகவும் நல்ல விலையும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது, ஆப் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அண்ட் நானும் இதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோவில் போகலாம். கோவில் அப்படின்னு சொன்னாலே ராஜகோபுரம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ராஜகோபுரம் வழிபடுறது சிறப்பாக இருந்தது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது. அப்படி கோயில் இருந்தாலும் முதல் 10 உயரமான கோபுரங்களை கொண்ட கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில். இது வந்து திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. காவேரி நதிக்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து 108 வைணவ தலங்களில் ஒன்றா இருக்குது. அதாவது முதல் கோயில் இதுதான். பூலோக வைகுண்டம் கோயில் சொல்கிறாங்க அந்த கோயிலை. அந்த சிறப்பான கோயில் அந்த கோவில். இந்த கோயிலோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 239 அடி உயரம். அதாவது 239 அடி உயரம் கொண்ட கோபுரம் கொண்ட கோயில். இது மிகப்பெரிய கோயில் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பழமையான கோயில் அந்த கோயில். இந்த கோயிலோட சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாதர் சுவாமி, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாயகி சுவாமி அப்படின்ற பேரில் வந்து அருள் பலிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருதேஸ்வரர் கோவில். இது வந்து சிவன் கோவில். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. அதாவது கர்நாடகா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது அரபிக் கடலோர ஓரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இது சிவன் கோயில். இந்த கோயிலோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 237 அடி உயரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிலை 123 அடி உயரத்தில் கட்டியிருக்காங்க. இது சிறப்பான ஒரு கோயில். இது கிட்டத்தட்ட இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவில், திருவண்ணாமலை, தமிழ்நாடு மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில். இது வந்து பஞ்சபூத கோயிலில் ஒன்று, நெருப்பு கோயிலாக இருக்குது. இங்கே வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருள் பலிக்கிறாங்க. இந்த கோயில் கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா 216 அடி உயரம் கொண்டது. இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். இது மிகப்பெரிய சிவன் கோயிலில் ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் இந்த அண்ணாமலையார் கோவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 196 அடி உயரம். இதுவும் பஞ்சபூதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தமான கோயிலாக கருதப்படுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுது. இதுவும் ஒரு சிறப்பான கோயிலாக தான் இப்போ இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 193 அடி உயரம் கொண்டது. இது 108 வைணவ கோயிலில் இதுவும் ஒன்றா இருக்குது. அது மட்டும் கிடையாது, இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு சின்னமாக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலோட கோபுரம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுது. அந்தளவுக்கு சிறப்பான கோயில் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலகளாந்த பெருமாள் கோவில், திருக்கோவிலூர். இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில். இந்த கோயிலோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 192 அடி உயரம் கொண்டது. இதுவும் 108 வைணவ தலங்களில் ஒன்றா இருக்குது. சிறப்பான கோயில் தான் இது ரொம்ப ஃபேமஸான கோயிலாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கள்ளழகர் கோவில், மதுரை மாவட்டத்தில் அமைச்ச கோயில் தான் இந்த கள்ளழகர் கோவில். இதுவும் 108 வைணவ தலங்களில் ஒரு சிறப்பான கோயில் தான். இந்த கோயிலோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 187 அடி உயரம் கொண்டது. இது கிட்டத்தட்ட ஒரு பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுது. இது ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் மதுரையில் கள்ளழகர் கோவில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில், தென்காசி மாவட்டம், நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இதுவும் இந்த கோயிலோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 180 அடி உயரம் கொண்டது இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தான். இது ரொம்ப ஃபேமஸான கோவில். இது ரொம்ப பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் தான் இந்த காசி விஸ்வநாதர் கோவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரங்கபாணி கோவில், கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 173 அடி உயரம் கொண்டது. இதுவும் 108 வைணவ தலங்களில் ஒன்று. இது வந்து பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். இது சிறப்பான ஒரு கோயிலாக விஷ்ணு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். இது சிறப்பு வாய்ந்த சிவன் கோவில், ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த கோயிலோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 170 அடி உயரம் கொண்டது. இங்கே வந்து மூலவர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வர், அன்னை வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் அப்படின்ற பேரில் அருள் பலிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 51 சக்தி பீடங்களில் ஒரு சிறப்பான கோயில் இந்த கோயில். அது வந்து தேவார பாடல் பெற்ற கோயில், 274வது சிவன் கோயில். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஃபேமஸான கோயில். இப்படி நம்ம 10 டாப் 10 கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான கோயில் அமைஞ்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம இந்தியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாப் 10 உயரமான கோபுரங்களை கொண்ட கோயில் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓம் நம சிவாய.